மகா அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் பரிசுத்தமுள்ள தேவனே, அடியேன் தினம் வேதத்தில் உள்ள சில சத்தியங்களை எடுத்து கூறலாம் என்று விரும்புகிறேன். ஆண்டவரையும் சில கேள்விகளும் அதற்கான பதில்களையும் குறித்து கூற விரும்புகிறேன். சரியாக அதை மக்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக தேவரை கிருபை செய்தலும் எல்லோரையும் ஆசீர்வதியும் இயேசு ரட்சகம் மூலம் ஜெபம் கேளும் தூய பிதாவே, ஆமென். முதலாவது அடியேன் கேட்கப் போகும் கேள்வி, சபைகளில் சபையார் ஓட்டு போட்டு உதவிய ஊழியக்காரர்களை தெரிந்தெடுப்பது சரியா? தவறு. அதற்கு ஆதாரமான சில வசனங்களையும் சில சத்தியங்களையும் நான் எடுத்து கூற விரும்புகிறேன். ஓட்டு போட்டு தேவனுடைய ஊழியக்காரர்களை தெரிந்தெடுத்ததாக பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு இடத்திலும் கூறப்படவில்லை. தேவன் தனக்கு ஊழியம் செய்ய தேர்ந்தெடுப்பவர்களை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்துகிறார். பரிசுத்தமில்லாதவர்கள் அவருக்கு ஊழியம் செய்வதை அவர் விரும்பவில்லை. பரிசுத்தவான்கள் ஒன்று சேர்ந்து ஜெபித்து தேவனுடைய சித்தம் அறிய சீட்டு போட்டு யூதாசுக்கு பதில் மத்தியா என்பவரை தெரிந்தெடுத்ததாக காண்கிறோம். தாவீது சீட்டு போட்டு பாடகர் குழுக்களை ஏற்படுத்தினான். தேவன் சீட்டு போட்டு மோசே மூலம் இஸ்ரவேல் மக்களுக்கு கானான் தேசத்தின் ஒரு பகுதியை 2.5 கோத்திரத்தாருக்கு பங்கிட்டு கொடுத்தார். தேவன் யோசுவா மூலம் 9.5 கோத்திரத்தாருக்கு கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுத்தார். உயிருள்ளோரின் நியாய தீர்ப்புக்கு பின் இயேசுவானவர் கானான் தேசத்தை மறுபடியும் சீட்டு போட்டு இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுப்பார். ஆகான் என்பவன் சில பொருட்களை மறைத்து வைத்தபோது தேவ கட்டளையின்படி யோசுவா சீட்டு போட்டு அவனை கண்டுபிடித்தார்கள். எருசலேம் தேவாலயத்திற்கு காவல் காக்கிறவர்களை சீட்டு போட்டு தாவீது ஏற்படுத்தினான். எனவே சீட்டு போட்டு தேவ சித்தம் அறிந்து உதவி ஊழியக்காரர்களை ஏற்படுத்துவதே சிறந்த வழி. அடுத்த கேள்வி, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல என்று ரோமர் 14:17 கூறப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் இருந்து பரலோக ராஜ்யத்தில் போஜனபானம் கிடையாது என்று நினைக்க தோன்றும். அப்படி நினைப்பது சரியா? தவறு. அதற்கு ஆதாரமான சில வசனங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தி இருப்பார்கள் என்று லூக்கா 13:29 ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பார்கள் என்று வெளிப்படுத்தல் 22:2 கூறப்பட்டிருக்கிறது. எனவே பரலோகத்தில் போஜனம் பண்ணுவார்கள் என்று காண்கிறோம். பரலோகத்தில் ஜீவ தண்ணீருள்ள பேர் இன்ப நதி உண்டு என்று வெளிப்படுத்தல் 22:1-2 ஆகிய வசனங்களில் கூறப்பட்டிருக்கிறது. அந்த 2 வசனங்களையும் படிக்கிறேன். பின் பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்தின் வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரைகளிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த மரத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். வெளிப்படுத்தல் 22:1-2 இந்த நதியின் தண்ணீரை ஜனங்கள் குடிப்பார்கள் என்று சங்கீதம் 36:8 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை படிக்கிறேன். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். வெளிப்படுத்தல் 2:1-2 சங்கீதம் 36:8 வசனங்களை ஆராய்ந்து பார்த்தால் புதிய எருசலேமிலும் புதிய பூமியிலும் வாசம் செய்கிறவர்கள் பானம் பண்ணுவதற்காக ஒரு நதி இயேசுவானவரும் தாவாகிய தேவனும் இருக்கிற சிங்காசனத்தின் கீழிலிருந்து புறப்பட்டு புதிய பூமிக்கு செல்லுகிறது என்று புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே பரலோக ராஜ்யத்தில் பானம் பண்ணுவார்கள். இயேசுவானவர் பிறந்தது மாட்டு தொழுவில் என்று கூறுவது சரியா? இது முற்றிலும் தவறு. இயேசு பிறந்தது கிச்சிலி மரத்தின் கீழ் என்று உன்னத பாட்டு 8:5 கூறப்பட்டிருக்கிறது. திருக்குரானிலும் இயேசுவானவர் பிறந்தது ஒரு மரத்தின் கீழ் என்று கூறப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து அவர் சத்திரத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார். அங்கு இடம் கிடைக்காததால் இயேசுவானவரை துணியில் சுற்றி மாட்டு தொழுவத்தில் முன்னணையில் படுக்க வைத்தார்கள். பின்பு அவரை அங்கிருந்து ஒரு வீட்டிற்கு எடுத்து சென்றார்கள். அதற்கு பின்பே வானசாஸ்திரிகள் அவரை வந்து பார்த்து வணங்கினார்கள். அடுத்த கேள்வி, இயேசு ஒருவரே தேவன், வேறொரு தேவன் இல்லை என்று சொல்வது சரியா?
இது முற்றிலும் தவறாகும். இயேசு தேவனுடைய குமாரன் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு மத்தேயு 16:16 கூறியுள்ளார். இயேசு தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்யாத ஆவி அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி என்று 1 யோவான் 4:3 இயேசுவானவருக்கு மிகவும் அன்பான அப்போஸ்தலனாகிய யோவான் கூறியுள்ளார். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான் என்றும் 1 யோவான் 4:15 அப்போஸ்தலனாகிய யோவான் கூறியுள்ளார். அசுத்த ஆவிகள் இயேசுவை தேவகுமாரன் என்று கூறியுள்ளன. மார்க்கு 5:7 நீங்கள் படித்து பாருங்கள். 100க்கு அதிபதி இயேசுவை மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று மத்தேயு 27:54 கூறியுள்ளான். இயேசு தேவகுமாரன் என்று மத்தேயு 3:17 வானம் கூறியுள்ளது. இயேசுவானவர் அநேக முறை பிதாவாகிய தேவனை நோக்கி ஜெபித்திருக்கிறார். தம்முடைய ஆவியை பிதாவாகிய தேவனிடம் ஒப்படைத்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் ஒருவரே நல்லவர் என்று இயேசுவானவர் கூறியுள்ளார். பிதாவாகிய தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டு உலகத்தில் அனுப்பப்பட்டவர் இயேசு என்று வேதம் கூறுகிறது. பிதாவாகிய தேவன் தன்னிலும் பெரியவர் என்று இயேசுவானவர் கூறியுள்ளார். தேவனுடைய கிரியைகளை நிறைவேற்றுவதற்காகவே இயேசுவானவர் உலகத்தில் அனுப்பப்பட்டார் என்று வேதம் கூறுகிறது. இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டவர் என்றும் தேவன் மாம்சத்தில் வெளிப்படாதவர் என்றும் காண்கிறோம். இயேசு பிதாவாகிய தேவனால் ஜெனிப்பிக்கப்பட்ட தேவன், சிருஷ்டிக்கப்பட்ட தேவன் என்றெல்லாம் வேதத்தில் கூறப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவன் அதரிசனமானவர் என்றும் இயேசு அநேகருக்கு தரிசனமானவர் என்றும் வேதத்தில் பல இடங்களில் கூறப்பட்டிருக்கிறது. இயேசுவானவருடைய வருகையின் நாள் இயேசுவானவருக்கே தெரியாது, பிதாவாகிய தேவன் ஒருவருக்கே தெரியும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இயேசு இருக்கிறவராகவே இருக்கிறவேன் என்றும் பிதாவாகிய தேவன் இருக்கிறேன் என்றும் யாத்திராகமம் 3:14 கூறப்பட்டிருக்கிறது. அதாவது இயேசுவானவராகிய தேவனை தேவன் எப்படி ஜெனிப்பித்தாரோ அதே அவ்வண்ணமே அவர் இருக்கிறார் என்றும், பிதாவாகிய தேவன் அவருக்கு ஆரம்பமும் இல்லை முடிவில்லை, அதாவது அவர் இருக்கிறேன் என்றும் யாத்திராகமம் 3:14 கூறப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையாக இருந்த இயேசுவானவருக்கு ரூபம் கொடுத்தது பிதாவாகிய தேவன் என்று வேதம் கூறுகிறது. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று யோவான் 17:3 கூறப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவன் இயேசுவானவருக்கு தேவன் என்று கூறப்பட்டிருக்கிறது. எனவே இயேசுவானவரை தவிர வேறொரு தேவன் இல்லை என்று கூறுவது முற்றிலும் தவறு, மட்டுமல்ல அது முட்டாள்தனமானது. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாதவர்களே இயேசுவானவரே ஒரே தேவன் என்று கூறி வருகிறார்கள். அடுத்த கேள்வி, பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றபோது அப்போஸ்தலர்கள் பேசியது அந்நிய பாஷை என்று சிலர் போதிப்பது சரியா? தவறு. அவர்கள் பேசியது உலகத்தில் உள்ள பல பாஷைகள். 17 பாஷைகளில் அக்கினிமயமான பிரிந்த நாவுகள் மூலம் தேவன் பேசினார் என்று காண்கிறோம். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை படிக்கும்படி படித்து ஆராய்ந்து பாருங்கள். அப்பொழுது அடியேன் கூறியது உண்மை என்று உங்களால் புரிந்து கொள்ள முடியும். நோய்களை தருவது சாத்தான் மட்டுமே என்று சிலர் போதிப்பது சரியா? தவறு. தேவனுடைய கற்பனைகளை மீறுகிறவர்களுக்கு தேவன் நோய்களை அளிக்கிறார் என்று உபாகமம் 28, 21, 22 வசனங்களில் கூறப்பட்டிருக்கிறது. அந்த வசனங்களை படிக்கிறேன். நீ சுதந்தரிக்கும் தேசத்தில் தேவன் உன்னை நிர்மூலமாக்கும் மட்டும் கொள்ளை நோய் உன்னை பிடித்து கொள்ள பண்ணுவார். தேவன் உன்னை ஈழையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் கருக்காயினாலும் விஷப்பனியினாலும் வாதிப்பார். நீ அழிய மட்டும் இவைகள் உன்னை பின்தொடரும். இயேசுவானவர் இஸ்ரவேல் புத்திரனிடம் கூறிய வார்த்தைகளாகும். இந்த வசனத்திலிருந்து தேவன் மனிதனுக்கு நோய்களை அளிக்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் மனிதனுக்கு நோய்களை கொடுப்பதன் முக்கியமான காரணம் அவன் மனம் திரும்பி பரிசுத்தமாக மாற வேண்டும். அதற்காகவே தேவன் மனிதனுக்கு நோய்களை அளிக்கிறார். அடுத்த கேள்வி, இயேசு கிறிஸ்துவின் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறுவது சரியா? தவறு. காரணம், தேவன் ஒருவரே மகிமையுடையவர் என்று மத்தேயு 6:13 கூறப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர்
தேவனிடமிருந்து மகிமையை பெற தகுதி உடையவர் என்று வெளிப்படுத்தல் 5:12 கூறப்பட்டிருக்கிறது. எனவே இயேசு கிறிஸ்துவின் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக சில ஊழியக்காரர்கள் கூறுவது மிகவும் தவறாகும். தேவன் ஒருவரே மகிமையுடையவர். இயேசுவானவருக்கு தேவன் தம்முடைய மகிமையை கொடுத்திருக்கிறார். அடுத்த கேள்வி, எல்லோருக்கும் பரிசுத்த ஆவியின் வரங்களில் ஒன்றாவது காணப்படும் என்று சிலர் கூறுவது சரியா? தவறு. பரிசுத்த ஆவி பெற்றவர்களுக்கு மட்டுமே பரிசுத்த ஆவியின் வரங்கள் பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. அதற்கு ஆதாரமான வசனங்கள், பரிசுத்த ஆவியானவர் தமது சித்தத்தின்படி வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 12:11. அவனவனுக்குரிய வரம் உண்டு. 1 கொரிந்தியர் 7:7. எனவே பரிசுத்த ஆவியானவர் வரங்களை, எல்லா வரங்களையும் ஒரு மனிதனுக்கு கொடுக்க மாட்டார், பகிர்ந்து மட்டுமே கொடுப்பார். ஒரு மனிதனுக்கு ஒரு வரம் கொடுப்பார், சிலருக்கு சில வரங்கள் கொடுப்பார். ஆனால் எல்லா வரங்களையும் பரிசுத்த ஆவியானவர் எந்த ஒரு மனிதனுக்கும் கொடுக்க மாட்டார். இயேசுவானவர் ஒருவருக்கு மட்டுமே எல்லா வரங்களும் இருந்தது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த கேள்வி, இயற்கைக்கு அழிவு இல்லை என்று கூறுவது சரியா? தவறு. காணக்கூடியவைகள் அநித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியமானவைகள். 2 கொரிந்தியர் 4:18. நாம் காணாத வானம், பூமி, புதிய பூமி, புதிய எருசலேம், பாதாளம், அக்கினிக்கடல், பரலோக ராஜ்யம், இவைகளெல்லாம் நித்தியமானவைகள். நாம் காணக்கூடியவைகள் அனைத்தும் அழிந்து போகும். எனவே இயற்கைக்கு அழிவு இல்லை என்று கூறுவது சரியல்ல. அடுத்த கேள்வி, சில ஊழியக்காரர்கள் கூறுகிறார்கள் பரிசுத்தவான்களுக்கு நோய் வராது. இது சரியா? இது தவறா? அதற்கு ஆதாரமான சில சத்தியங்களை கூறுகிறேன். பரிசுத்தவானான அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்நாள் முழுவதும் நோயுடையவனாகவே காணப்பட்டார். இன்னும் பரிசுத்தவானாக வாழ்ந்த ஈசாக்கு என்பவர் அவருடைய இறுதி நாட்களில் 40 வருடம் குருடனாக இருந்தார். இன்னும் யாக்கோபு என்ற பரிசுத்த நாட்களில் அவரும் பார்வை இழந்தார் என்று காண்கிறோம். இன்னும் எலிசா என்ற வல்லமையான தீர்க்கதரிசி மரணப்படுகையில் கிடந்து நோய்வாய்ப்பட்டிருந்தார் என்று காண்கிறோம். எனவே பரிசுத்தவான்களுக்கு நோய்கள் வராது என்று கூறுவது முற்றிலும் தவறு. பரிசுத்தவான்களுக்கு அதிகமாக நோய்கள் வரும், பாவிகளுக்கும் வரும், எல்லோருக்கும், இந்த உலகத்தில் வாழும் எந்த மனிதனுக்கும் நோய் வரும். நோய் வர காரணம், முக்கியமான காரணம், அவன் மனம் திரும்பி தேவனுடைய பிள்ளையாக மாறி அவன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்பதற்காகும். இந்த உலகத்தில் பாடுபட்டாலும் அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பரிசுத்தவான்களான அப்போஸ்தலர்களுக்கு அவர் பலவிதமான பாடுகளை அனுபவித்தார் என்றும் நாம் வேதத்தில் காண்கிறோம். சுகபோகமாக வாடுகிறவர்கள் உயிரோடே செத்தவர்கள் என்று வேதம் கூறுகிறது. எனவே பரிசுத்தவான்களுக்கு நிச்சயமாக நோய்கள் வரும். அடுத்த கேள்வி, ஆபிரகாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டான் என்று சிலர் கூறுகிறார்கள். இது சரியா? தவறு. தேவனுடைய சத்தத்தை ஒருவனும் கேட்டதில்லை என்று 1 தீமோத்தேயு 6:16 யோவான் 5:37 கூறப்பட்டிருக்கிற அந்த வசனங்களை படிக்கிறேன். நீங்கள் ஒரு காலம் தேவனுடைய சத்தத்தை கேட்டதுமில்லை, அவர் ரூபத்தை கண்டதுமில்லை என்று இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களிடம் யோவான் 5:37 கூறியிருக்கிறார். எனவே ஆபிரகாம் கேட்ட சத்தம் இயேசுவானவருடைய சத்தமாகும். அடுத்த கேள்வி, சிலர் கூறுகிறார்கள் எல்லோரும் அந்நிய பாஷையை பேச வேண்டும். இது சரியா? இது முற்றிலும் தவறு. அந்நிய பாஷை எல்லோரும் பேச தேவை கிடையாது. காரணம், அவனவனுக்குரிய வரம் உண்டு என்று 1 கொரிந்தியர் 7:7 பரிசுத்த ஆவியானவர் தமது சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுக்கிறார் என்று 1 கொரிந்தியர் 12:11 கூறப்பட்டிருக்கிறது. சபையிலே அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகள் பேசுகிறதிலும் கருத்தோடு 5 வார்த்தைகள் பேசுவதே எனக்கு விருப்பமாயிருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 14:19 கூறியுள்ளார். எனவே எல்லோரும் அந்நிய பாஷையை பேச வேண்டும் என்று கூறுகிறவர்கள் வேதத்தை குறித்து ஞானம் இல்லாதவர்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த கேள்வி, பிள்ளைகள் சில ஊழியக்காரர்களுக்கு பணம் அனுப்பி கொடுத்தால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறுகிறார்கள். இது சரியா?
தேவன் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை பரிசுத்த வேதாகமத்தில் எந்த ஒரு இடத்திலும் கூறவில்லை. இப்படிப்பட்டவர்களை நம்பி பணம் அனுப்பாதீர்கள். அடுத்த கேள்வி, சாத்தானை அக்கினி கடலில் சென்று பார்த்தேன் என்று சிலர் கூறுகிறார்கள். அவர்கள் கூறுவது சரியா? சாத்தான் இப்பொழுது கட்டப்பட்ட நிலையில் வானத்தில் இருக்கிறான் என்று 2 பேதுரு 2:4, யூதா 6, வெளிப்படுத்தல் 12:8 வசனங்களை நீங்கள் படித்தால் உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். உபத்திரவ காலத்தில் சாத்தான் அங்கிருந்து பூமியில் தள்ளப்படுவான் என்று வெளிப்படுத்தல் 12:9 வசனத்தில் கூறப்பட்டிருக்கிறது. அதற்கு பின் 1000 வருட காலம் அவன் பாதாளத்தில் சிறை வைக்கப்படுவான் என்று வெளிப்படுத்தல் 20:2 வசனத்தில் கூறப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பே அவன் அக்கினி கடலில் தள்ளப்படுவான் என்று வெளிப்படுத்தல் 20:10 வசனத்தில் கூறப்பட்டிருக்கிறது. எனவே அவரால் இப்பொழுது அக்கினி கடலில் போய் சாத்தானை பார்க்க முடியாது. அவர் இப்பொழுது சாத்தானை பார்க்க வேண்டுமானால் அவர் வானத்தில் சென்று சாத்தானை கட்டப்பட்ட நிலையில் பார்க்க முடியும். 2 பேதுரு 2:4, யூதா 6. இப்பொழுது அவர்கள் அங்கு கட்டப்பட்ட நிலையில் இருள் நிறைந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவர் கூறியது முற்றிலும் பொய்யாகும். அவர் தன்னை மேன்மைப்படுத்த அவர் கூறிய பொய்களுள் இது ஒன்றாகும். அடுத்த கேள்வி, ஜெப கோபுரங்களில் 24 மணி நேர ஜெப வீரர்களை வைத்திருப்பது சரியா? ஒரு மனிதன் வாடகைக்கு ஒருவனை வைத்து ஜெபம் பண்ணுவதை வேதம் அனுமதிக்கவில்லை. ஜெபம் என்பது தேவனுடைய பிள்ளைகள் தேவனை பார்த்து பேசுகிறதே ஜெபம். பாவியான ஒரு மனிதன் தேவனை நோக்கி ஜெபிக்கலாம், அவன் பாவம் என்பதற்காக ஜெபிக்கலாம். பாவம் செய்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் ஜெபித்தால் தேவன் அதை செவி கொடுக்க மாட்டார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் தேவனை நோக்கி ஜெபிக்கலாம். அவர்களுக்கு நோய் வந்தால் ஜெபிக்கலாம், அவர்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கலாம். எனவே இந்த ஜெப கோபுரங்களில் 24 மணி நேர ஜெப வீரர்களை வைத்திருப்பது முற்றிலும் தவறு. ஒருவன் துன்பப்பட்டால் தேவனை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. இயேசுவானவரும் பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியானவரும் தூங்குவது கிடையாது. அவர்களால் எப்பொழுது வேண்டுமானாலும் ஒரு நோயாளிக்கு இலவசமாக சுகமளிக்க முடியும். இடைத்தரகர்கள் நமக்கு தேவையில்லை. அவிசுவாசிகளுக்காகவே ஜெப கோபுரங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஜெப கோபுரங்கள் வைத்திருக்கிறவர்கள் அவிசுவாசிகள். இயேசுவானவருடைய நியாய தீர்ப்பு நாளில் பொருளாசையுடன் கட்டப்பட்ட இந்த ஜெப கோபுரங்களை ஒன்றையும் தேவன் வைத்திருக்க மாட்டார். அடுத்த கேள்வி, 3 மணி நேரம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று ஒரு ஊழியக்காரர் கூறியதை நான் கேட்டேன். இவ்வளவு நேரம் ஜெபிப்பது தேவையா? இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபம் 2 நிமிடத்தில் செய்து முடிக்கலாம். மேலும் இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார், அஞ்ஞானிகள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். மத்தேயு 6:7 இது இயேசுவானவரே கூறியது. எனவே 3 மணி நேரம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று கூறியவர் அஞ்ஞானி என்று புரிந்து கொண்டேன். அடிக்கடி பிறருக்காக ஜெபிப்பது நல்லது. போஜனபானம் பண்ணும் ஜெபிக்க வேண்டும். காலையில் எழுந்தவுடன் ஜெபிக்க வேண்டும். யாத்திரை போகிற போது ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும் பொழுது நீங்கள் ஜெபித்து அனுப்பலாம். தூக்கம் வராமல் இருக்கும் பொழுது நீங்கள் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருக்கலாம். சின்ன சின்ன ஜெபம் அடிக்கடி செய்தால் போதும். அடுத்த கேள்வி, வல்லமையாய் அந்நிய பாஷையில் ஜெபிக்க வேண்டும் என்று ஒரு ஊழியக்காரர் கூறியதை நான் கேட்டேன். அவர் கூறியது சரியா? பரிசுத்த வேதாகமத்தில் ஒரே ஒரு இடத்தில் சுமார் 12 பேர் மட்டுமே அந்நிய பாஷை பேசியதாக அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கிறது. அவர்கள் அந்நிய பாஷையில் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் என்றே கூறப்பட்டிருக்கிறது. எனவே வல்லமையாய் அந்நிய பாஷையில் ஜெபிக்க வேண்டும் என்று அவர் கூறியது சரியல்ல. காரணம், பரிசுத்த வேதாகமத்தில் ஒருவரும் அந்நிய பாஷையில் ஜெபித்ததாக கூறப்படவில்லை. அடுத்த கேள்வி, ஒரு மனிதன் மரணமடையும் போது கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார் என்று கூறுவது சரியா? தவறு. காரணம், அவர் கர்த்தருக்குள் வாழ்ந்தவரா என்று தேவனுக்கு மட்டுமே தெரியும். மனிதனுக்கு அந்த மனிதன் எப்படிப்பட்டவன் என்று புரிந்து கொள்ள முடியாது.
எனவே எந்த ஒரு மனிதனும் ஒருவரை கர்த்தருக்குள் அடக்கம் பண்ண முடியாது. அடுத்த கேள்வி, சில ஊழியக்காரர்கள் தங்களுக்கு தேவன் 9 வரங்களை தந்தார் என்று கூறுகிறார்கள். தேவன் அப்படி கொடுப்பாரா, கொடுக்க மாட்டார் என்பதற்கு ஆதாரமான வசனங்களை படிக்கிறேன். பரிசுத்த ஆவியின் வரங்களை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். எல்லா வரங்களையும் எந்த ஒரு மனிதனும் பெற்றுக்கொள்ள முடியாது. 1 கொரிந்தியர் 12:11 நீங்கள் படித்து பாருங்கள். அடுத்த கேள்வி, பரலோகத்தில் ஒரே ஜாதி மனிதர்கள் மட்டுமே உண்டு என்று சொல்வது சரியா? இது முற்றிலும் தவறு. பரலோகத்தில் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களும் பரிசுத்தவான்களும் என்று 2 ஜாதி மனிதர்கள் உண்டு. அந்த பூரணராக்கப்பட்ட நீதிமான்கள் புதிய பூமியில் வாசம் செய்வார்கள். அவர்களே பரலோக பிரஜைகள். பரிசுத்தவான்கள் புதிய எருசலேமில் இருந்து கொண்டு அந்த புதிய பூமியில் இருக்கிறவர்களை ஆளுகை செய்வார்கள். இதற்கு ஆதாரமான வசனம், இது மிகவும் முக்கியமான வசனம், எபிரேயர் 12:23-24. பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின், அதாவது பரிசுத்தவான்களின் சர்வ சங்கமமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும். அப்பொழுது பரலோகத்தில் பூரணராக்கப்பட்ட நீதிமான்கள் உண்டு என்றும் முதற் பேரானவர்கள் அதாவது பரிசுத்தவான்கள் உண்டு என்றும் இந்த எபிரேயர் 12:23-24 வசனங்களை நீங்கள் படித்தால் உங்களுக்கு மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். சிகரெட்டு குடித்துவிட்டு திருவிருந்து எடுக்க போகக்கூடாது என்று போதிப்பது சரியா? வேதம் இவ்வாறு கூறுகிறது, அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு நியாய தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களின் அநேகர் பலகீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறீர்கள், அநேகர் மரணம் அடைந்தும் இருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 11:29-30. இந்த வசனங்களிலிருந்து அபாத்திரமாய் திருவிருந்து பங்கு வருவதால் இன்று அநேக கிறிஸ்தவர்கள் நோய்வாய்ப்படுகிறார்கள் என்று புரிந்து கொள்கிறோம். இந்த ரட்சிக்கப்படாதவர்களே அபாத்திரமாய் திருவிருந்தில் பங்கு பெறுகிறவர்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர்கள் மட்டுமே திருவிருந்தில் பங்கு பெற வேண்டும் என்று அவர் கூறியிருக்க வேண்டும். அதுவே சரியான போதனை. அடுத்த கேள்வி, மரணமடைந்த பரிசுத்தவான்கள் உடனடியாக பரலோகத்தில் செல்கிறார்கள் என்று கூறுவது சரியா? தவறு. தாவீது என்ற பரிசுத்தமான் மரணமடைந்து சுமார் 1000 வருடங்களுக்கு பின் தாவீது இன்னும் பரலோகத்துக்கு எழுந்து போகவில்லையே என்று அப்போஸ்தலர் 2:34 கூறப்பட்டிருக்கிறது. இன்று வரை மரணமடைந்த பரிசுத்தவான்களில் இயேசுவானவரை தவிர ஒருவரும் உயிர்த்தெழுந்து பரலோகம் செல்லவில்லை. ஏனெனில் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் இயேசு முதற்பரன். அப்போஸ்தலர் 26:23 கூறப்பட்டிருக்கிறது. இயேசுவானவரின் வருகையின் போது அவருடையவர்கள் உயிர்த்தெழுவார்கள் என்று 1 கொரிந்தியர் 15:23 கூறப்பட்டிருக்கிறது. எனவே ஆதாம் முதல் இன்று வரை மரணமடைந்த ஒருவரும் இயேசுவை தவிர பரலோகத்தில் செல்லவில்லை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவானவர் இனி மறுபடியும் வருவார் என்று வேதம் கூறுகிறது. மத்தியவானதில் திடீரென்று அவருடைய எக்கால சத்தம் கேட்கும்போது பரிசுத்தவான்கள் எல்லோரும் உயிர்த்தெழுந்து அவரோடு செல்வார்கள் என்று காண்கிறோம். அப்பொழுது மட்டுமே மற்றவர்கள் பரிசுத்தவான்கள் எல்லோரும் உயிர்த்தெழுந்து தேவனோடு இயேசுவானவர் தம்மோடு அழைத்து செல்வார். எனவே மரணமடைந்த பரிசுத்தவான்கள் உடனடியாக பரலோகத்தில் செல்லுகிறார்கள் என்று கூறுவது முற்றிலும் தவறான போதனையாகும். அடியேன் இன்றைய தினம் சில கேள்விகளை குறித்தும் அதற்கான பதில்களையும் குறித்தும் வேத வசன ஆதாரங்களோடு எடுத்து கூறினேன். அதை நீங்கள் கருத்தாய் இந்த வசனங்களை எடுத்து ஆராய்ந்து பாருங்கள். அது சரியா என்று பார்த்து அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோம். மகா அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் பரிசுத்தமுள்ள தேவனே, அடியேன் இன்றைய தினம் பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து
சில ஊழியக்காரர்கள் கூறும் தவறுகளுக்கான கருத்துக்களை, அதற்கான சரியான விடைகளை அடியேன் எடுத்து கூறினேன் ஆண்டவரே. அதை கேட்கிறவர்கள் சரியாக புரிந்து கொள்ளத்தக்கதாக தேவரீர் கிருபை செய்தருளும். இன்று அநேக மக்கள் தவறான வேதத்தை படிக்காமல், ஆராய்ந்து பார்க்காமல், பிறர் சொல்லுகிற தவறுகளை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அவிசுவாசிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்கள் எல்லோரும் மனம் திரும்பி தேவனுடைய பிள்ளைகளாக மாறத்தக்கதாக தேவரே கிருபை செய்தலும். இந்த உலகம் அநித்தியமானது, பாவ சந்தோஷங்கள் நிறைந்தது. ஒரு மனிதனையும் தேவரே இந்த உலகத்தில் வைத்து பரிசுத்தப்படுத்தி நம்முடைய பிள்ளையாக மாற்றி அவனை நித்திய ஜீவனை கொடுத்து தேவனோடு நித்திய காலமாக வாழ வைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே மனிதனை தேவரே படைத்திருக்கிறேன் என்பதை அவர்கள் உணரட்டும் ஆண்டவரே. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று தேவரே கூறியிருக்கிறேன். எனவே எல்லா மக்களும் மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக பரிசுத்தமாக மாற தேவனுடைய கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் வாழ தேவரே கிருபை செய்தாலும். உலகில் அநேக மக்கள் வியாதிப்பட்டு வேதனையோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்களுக்கு தேவரே இறங்கும். அநேகர் பலவித தேவைகளோடு இருக்கிறார்கள், அவர்களுக்கு தேவையான நன்மைகளை கொடும். அநேகர் மரணப்படுக்கையில் இருந்து வேதனையோடு இருக்கிறார்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு சமாதானமான ஒரு முடிவை தேவரே கொடும் ஆண்டவரே. ஒருவரும் இளவயதில் மரித்து போகாமல் இருக்கத்தக்கதாக தேவரே கிருபை செய்தலும். பிள்ளைகள் எல்லோரும் பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் கீழ்ப்படிந்து நடக்க தேவரீர் கிருபை செய்தலும். பெற்றோரும் ஆசிரியர்களும் தேவனுக்கு பயந்து தெய்வீனுக்கு ஞானத்தை பெற்று பிள்ளைகளை சரியான பாதையில் வழிநடத்தத்தக்க ஞானத்தை தேவரே அவர்களுக்கு கொடும். இந்த உலகத்தில் ஒருவரும் கெட்டுப்போது உமது சித்தமல்ல, எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றே தேவரே விரும்புகிறீர். தேவரீர் பட்சபாதம் உள்ளவரல்ல, ஒருவரும் கெட்டுப்போது உமது சித்தமும் அல்ல. எனவே எல்லா மக்களும் ரட்சிக்கப்படத்தக்கதாக தேவரே கிருபை செய்தலும். எல்லா மக்களுடைய குறைகளையும் மன்னியும். இயேசு ரட்சகர் மூலம் ஜெபங்களும் தூய பிதாவே, ஆமென்.